அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பிஜிடிஆர்பி தமிழ் இலக்கிய தகவல்கள். மலைப்பிஞ்சி என்பது குறுமணல். குமரி மாவட்டத்தின் பழைய பெயர் நாஞ்சில் நாடு. கலிங்க நாட்டின் தற்போதைய பெயர் ஒடிஷா. தமிழ் மொழி என்பது இருபெயரொட்டு பண்புத்தொகை. தமிழ் மொழி. மொழி என்பது பொதுவான பெயர். தமிழ் என்பது சிறப்பு பெயர். சிறப்பு பெயரும் பொதுவான பெயரும் சேர்ந்து வந்தால் இருபெயரொட்டு பண்புத்தொகை. இரவும் பகலும் உம்மிகுதி வெளிப்படையாக வருவது என்னும்மை. கல்வியில் பெரியவன் கம்பன். இதில் பயின்று வந்துள்ள வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை. நல்ல மாணவன் என்பது குறிப்பு பெயரெச்சம். கடி விடுது. இச்சொல்லின் கடி என்பது விரைவு என்று பொருள். செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சென்னையில் நிறுவப்பட்டது 2008 மே 19. உயிர் அளபடையின் மாத்திரை 3 மாத்திரை. வல்லின உயிர்மை நெடில் எழுத்துக்கள் 42. தமிழில் கலைக்களஞ்சியம் அடிப்படையில் அமைந்த நூல் அபிதான கோஷம். சங்க காலத்தில் நிலம் எத்தனை வகையாக இருந்தது? 5. ஓடி கூடி இச்சொற்களில் அமைந்துள்ள யாப்பிலக்கணம் எதுகை. முதல் சொல்லின் இறுதி எழுத்து அடுத்த சொல்லின் முதல் எழுத்தாக அமைவது அந்தாதி. அந்தம் கூட்டல் ஆதி. ஆதி அப்படின்னா முதல், அந்தம் என்றால் இறுதி. இறுதி எழுத்தும் முதல் எழுத்தும் இணைவது தான் அந்தாதி. கண்ணே மணியே முத்தம் தா குழந்தை பாடல். ஆசிரியர் கவிமணி. கட்டி கரும்பே முத்தம் தா. இத்தொடரில் உள்ள கட்டி கரும்பே என்பதன் இலக்கணம் உருவகம். நிலா நிலா ஓடிவா குழந்தை பாடலை இயற்றியவர் அளவள்ளியப்பா. பச்சை கிளியே வா வா குழந்தை பாடலின் ஆசிரியர் கவிமணி. பச்சை கிளியே வா வா இப்பாடல் வரியில் வா வா என்னும் தொடர் அடுக்கு தொடர். வா வா ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர் அடுக்கி வரக்கூடியது அடுக்கு தொடர். இது பிரித்தால் பொருள் தரும், சிந்திருந்தாலும் பொருள் தரும். மகாபாரதத்தின் படி துரியோதனன், பீமன் இவர்களுக்கு கதாயுதம் பயிற்சி அளித்தவர் பலராமன். அஞ்சுகம் என்ற சொல் எதை குறிக்கிறதுனா கிளி. தாய்மொழி என்பது தாய் குழந்தையிடம் பேசுவது தாய்மொழி. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி. இந்த தொடர் தமிழின் பழமையை உணர்த்துகிறது. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. காலை மாலை இதில் பயின்று வருவது உம்மைத்தொகை. காலையும் மாலையும் உம்மிகுதி மறைந்து வந்த உம்மைத்தொகை. அடிதோறும் மாறி கிடக்கும் சொற்களை பொருள் கொள்ளும் வகையில் அமைவது கொண்டுகூட்டு பொருள்கொள். தலை எத்தனை வகைப்படும்? 7. 5 இதில் உள்ள போலி முற்றுப்போலி. 5 என்பது 5 என்று மாறியிருக்கிறது. மூவகை சீர்களின் எண்ணிக்கை 8. மகர குறுக்கத்திற்கான மாத்திரை அளவு 3/4. மகர குறுக்கம். மகரம் தனக்கான குறுக்கம். திராவிட மொழி ஒட்டுநிலை மொழி. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் இளம்பூரணர். தமிழ் நெடுங்கணக்கு எழுதும் முறை இடமிருந்து வளம். திராவிட மொழி பற்றி ஆராய்ந்த அமெரிக்கர் யமுனோ. அணி இலக்கணத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்தியம்பும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம். தொல்காப்பியம் குறிப்பிடும் சார்பெழுத்துக்கள் 3. கலவியலுக்கு உரை எழுதியவர் நக்கீரர் அவர்கள். தொல்காப்பியம் எத்தனை பிரிவுகள் உடையதென எழுத்து சொல் பொருள் என்ற 3 பிரிவுகள். நற்கவிராச நம்பி எழுதியவர் அகப்பொருள். மயிலுக்கு போர்வை வள்ளல் பேகன் அவர்கள். முற்றிலுகரம் முடியும் எண் 7. முற்றிலுகரத்தில் முடியும் எண் 7. 10 நூல்களில் அளவில் சிறியது முல்லைப்பாட்டு. எழுவாய்தானே ஒரு செயலை செய்யுமாயின் அது தன்வினை எனப்படும். எழுவாய் தன்வினை, தானே செய்வது தன்வினை. பொருள்பட சொற்றொடர் அமைந்த வாக்கியத்திற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் இகழ்வால் பொறுத்தல் தலை. இதில் அமைந்துள்ளது ஓமையணி. நிலம்போல என்ற போல ஒரு வெளிப்படையாக வந்தது ஓமையணி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலருடையது. காலை மாலை உலாவிதம் நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடிப்போவானே
என பாடல் தேசிக விநாயகம் பிள்ளை. வேற்றுமை புணர்ச்சியில் வல்லினம் வர நகரமை மாறுவது டகரமாய். செய்யுளில் முதல் சீரின் முதலெழுத்து பின் வரும் சீர்கள் ஒன்றோ பலவோ முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. ஆடையின்றி வாடையின் மெலிந்து கையது கொண்டு பாடலின் ஆசிரியர் சக்திமுத்த புலவர். நாள் என்னும் வாய்ப்பாட்டின் இலக்கணம் நீர். விண்பா எத்தனை வகை? 5. அடியின் வகை 5. அஞ்சிப்பாவின் ஓசை தூங்கல் ஓசை. இயல்பு வழக்கு 3. இலக்கண மறுபடி இல்லை ஆயினும் இலக்கணமுடையவை போலவே தோன்றுவது இலக்கண போலி. சான்றோர் அவையில் பயன்படுத்த இயலா சொல்லை வேறு சொற்களால் பயன்படுத்துவது இடக்கரடக்கல். வலிமிகுந்த சொல்லுக்கு எடுத்துக்காட்டு பலாச்சுலை. திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நக்கீரர். அகத்தியர் சைவ சமய குறவர்கள் கூட்டத்தில் சேராதவர். சரிதானா? சரிதான். சைவ சமய குறவர்கள் 4 பேர் தானே. ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். அகத்தியர் வரமாட்டார்ல. தைத்திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படக்கூடிய விழா பொங்கல். பரணர் எம்மன்னனின் சமகால புலவர் கரிகால மன்னன். பொய்கையார் இயற்றிய இலக்கியம் களவழி 40. வாகை பரந்தலை போரை நடத்திய மன்னன் கரிகாலன். முதல் சங்கத்தை தோற்றுவித்த மன்னன் காய்ச்சின வழுதி. வல்யான செல்களுக்குட்டுவன் தந்தை உதயன் சேரலாதன். கரூரை தலைநகராக கொண்ட மன்னன் பிரிவு இரும்புரை பிரிவு. தகடூரை ஆண்ட அதியமான் வென்ற சேரன் பெருஞ்சேரல் இருமுறை. கரிகாலனை பேரரசராக அறிவிக்க உதவிய போர் வெண்ணி போர். திருமாவளவன் என்ற பெயர் கொண்ட சோழன் கரிகாலன். கோச்சங்கனான் என்ற சோழ மன்னன் பாட்டோட தலைவனாக கொண்ட இலக்கியம் களவழி 40. கோவூர்கிழார் எவ்விரு சோழர்களின் அரசர்களுடைய போர் சமாதானம் செய்தான் நலங்கள்ளி நெடுங்கள்ளி. கொல்லிமலை ஆண்ட சிற்றரசர் ஓரி. என்ற மன்னன் ஆட்சி புரிந்த மலை பொதிகமலை. பரம்புமலை பாரிக்கு. திருக்கோவிலூர் பகுதி காரி. இனிமை தமிழ் மொழி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். கனியுண்டு இச்சொல்லின் இலக்கணம் உரிச்சொல். உரு தவ நனி கனி. மையங்கொல்லி சொல். மையங்கொல்லி எழுத்துக்கள் மொத்தம் 8. காண்போம் படிப்போம் பாடலின் தொடரில் அமைந்துள்ள இலக்கணம் முற்றச்சம். மானின் விடுதலை கதைப்பாடலின் ஆசிரியர் அளவள்ளியப்பா. மாற்றானுக்கு இடம் கொடேல் போன்ற முதுமொழிகள் மாணவர்களுக்கு உணர்த்துவது நன்னெறி. தென்னை மரத்தின் ஓலைகள் நிலவொளி மென்காற்றில் சலசலக்கும். இதில் உள்ள சலசலக்கும் என்பது இரட்டை கிளவி. செந்தமிழ் நாடெனும் போதினிலே பாடல் பாரதியார். புதியதோர் உலகம் செய்வோம் என பாடி முழங்கியவர் பாரதிதாசன். தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு என தொடங்கும் பாடல் கவிமணி. மறவன் என்னும் சொல்லின் பொருள் வீரன். கொன்றை வேந்தன் ஔவையார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர். தமிழை போன்று மிக பழமையான மொழிகளில் ஒன்று லத்தீன். பிச்சி என்னும் சொல்லின் பொருள் முல்லை. மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். இடைச்சங்கம் இருந்த இடம் கவாடபுரம். சித்திரப்பாவை அகிலன் 1975 ஞானபீட விருது கிடைத்தது இந்த சித்திரப்பாவைக்கு. திருவிளையாட புராணம் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். பெண்ணின் பெருமை திருவிக்கா. பாஞ்சாலி சபதம் பாரதியார். இந்திய விடுதலைக்கு பின் தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர்களாக இருந்தவர் நாமக்கல் கவிஞர் அவர்கள். இது வரைக்கும் மொத்தம் 100 வினாக்கள் பார்த்துருக்குறோம். ஏற்கனவே நம்ம பழைய காணொளிகளில் 600 வினாக்கள் இது போல் போட்டிருக்கோம். இப்போ அதோடு சேர்த்து இந்த 100ம் சேர்த்தா மொத்தம் 700 வினாக்கள் போட்டிருக்கிறோம். பழைய காணொளிகள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ தான் இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தது ஒரு காணொளியில் இன்னும் இருக்கிற மீதி ஒரு 100 வினாக்களை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 வினாக்கள் நம்ம காணொளிகளாக போட்டிருக்கிறோம். ஏற்கனவே படித்தவங்களுக்கு இது ஒரு திருப்புதலாக இருக்கும். பார்க்காதவங்களுக்கு புதுசாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதுவும் வேண்டாம் என்று ஒதுக்கிட வேண்டாம். கடைசி வரை எல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத படித்தா மட்டும்தான் வெற்றி நமக்கு தகும். நன்றி, வணக்கம். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.